மற்றவங்கெல்லாம் பின்னாடி உட்காருங்க. எல்லாரையும் பின்னாடி உட்கார சொல்லுங்கப்பா. எல்லாரையும் பின்னாடி உட்கார சொல்லுங்க. ப்ரெஸ் மட்டும்தான் இங்கே இருக்கணும். மற்றவங்கெல்லாம் பின்னாடி இருக்க சொல்லுப்பா. அந்த ஹாலில் உட்கார சொல்லு. எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், அடுத்தது பொங்கல் வாழ்த்துக்கள். புதிய ஆண்டு மகிழ்ச்சி மிகுந்த வளமும் நிறைந்த ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். தேர்தல் மார்ச் மாதம் 2வது பகுதியில் அல்லது ஏப்ரல் மாதம் முதல் பகுதியில் வரும் என்பது எனக்கு செய்தி. தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி மாதமே வந்துவிடும் என்று எனக்கு செய்தி. ஆகவேதான் தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில், சிவகங்கை மாவட்டத்தில் ஆயத்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் சில மாதங்களாக முயற்சி செய்து வருகிறோம். அந்த முயற்சி இப்பொழுது விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. முதல் கடமை இந்த வாக்காளர் பட்டியலை சீர் செய்வது. தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் 3 வகையாக பிரித்திருக்கிறார். ஒன்று, இறந்தவர்கள் என்று ஏறத்தாழ 24 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இறந்தவர்கள் என்றால் எங்களுக்கு ஒன்றும் மறுப்பு கிடையாது. ஆனால் அவங்க நேற்று முந்தா நாள் இறக்கலை. அவங்க 10-15 ஆண்டுகளாக இறந்தவர்கள். தன்னுடைய தவறை தேர்தல் ஆணையம் திருத்திக் கொள்வது நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்தது, ஏறத்தாழ 3.5 லட்சம் பேரை இரட்டை பதிவு என்று நீக்கியிருக்கிறார்கள். அதுக்கு எங்களுக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. 3வது வகை தான் நெருடுகிறது, உறுத்துகிறது. இந்த வகை பீகார் எஸ்ஐஆரில் வரல, மேற்கு வங்காள எஸ்ஐஆரில் வரல. தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக ஒரு வகை முகவரி இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு வகையை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 66,44,881 பேர் முகவரி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முகவரி இல்லாமல் எங்கே இருக்காங்க, எங்கே இருக்கிறாங்க, எங்கே தூங்குறாங்க, எங்கே குடும்பம் நடத்துகிறாங்க, எங்கே சமைக்கிறாங்க, எங்கே குளிக்கிறாங்க. ஆக இந்த 66,44,881 என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பேர் போலியாக இருக்கலாம், அந்த போலியை நீக்குங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் இந்த 66 லட்சம் என்பது தவறு என்பதை இந்த கடந்த ஒரு வாரமாக நடந்த செய்திகளை நிரூபிக்கிறது. நேற்று முன்தினம் வரை 7.5 லட்சம் பேர் மனு கொடுத்துருக்காங்க. தங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், தங்களை நீக்கியது தவறு என்று 7.5 லட்சம் பேர் மனு கொடுத்துருக்காக உங்கள் ஊடகங்களில் தான் வந்திருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும்
3ஆம் தேதி 4ஆம் தேதி முகாம்களில் மேலும் பல பேர் கொடுப்பாங்க. என்னுடைய கணிப்பு 10 லட்சத்தை தாண்டிடும். அப்படின்னா அந்த 66 லட்சம் என்பது தவறு என்பது அதே நிரூபிக்கிறது. 10 லட்சம் பேர் மனு கொடுத்தாங்கன்னா எப்படி அவங்கள நீக்கினீங்க? திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சி இரண்டும் முனைப்பாக தவறாக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதுக்கு முனைப்பாக செயல்படுகிறார்கள். வேற எந்த கட்சியும் செயல்படுவதாக எனக்கு தெரியல. சில இடங்களில் அஇஅதிமுக செயல்படுவதாக கேள்விப்பட்டேன். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் கட்சியும் முனைப்பாக இதை செய்கிறது. எங்களுடைய வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், BLA 2 எல்லாரும் களத்தில் இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு நாளை மறுநாள் நீக்கல் பட்டியலை பார்த்துவிட்டு அதில் தவறாக யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை ஜனவரி 3ஆம் தேதி, ஜனவரி 4ஆம் தேதி வாக்குச்சாவடியிலே நடைபெறும் முகாமில் சேர்க்க மனு தருவார்கள். அதை எல்லாரும் செய்ய வேண்டும். விழிப்போடு இருந்து தேர்தல் ஆணையத்தின் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்போ நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. 5 பேரை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் தலைமை நியமித்திருக்கிறது. 5 பேரும் முதலமைச்சரையும் மற்ற தலைவர்களையும் ஒரு முறை சந்தித்திருக்கிறார்கள். நானும் ஒரு குழுவை நியமிக்கிறேன், பிறகு பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்று சொல்லியிருப்பதாக எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொன்னார். ஆக இந்த கூட்டணி வலுப்படும், மேலும் வலிமை அடையும், அன்றி வேறு யோசனைகளே கிடையாது. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக வலிமையாக தேர்தலை சந்திக்கும், தேர்தலிலே வெல்லும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. கேள்வி என்ன கேளுங்க. முதல்வர் திராவிட பொங்கல்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது இப்போ சர்ச்சையை, திராவிட பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன சர்ச்சை? அது திராவிட பொங்கலுக்கு திராவிட இது பண்றாங்களா அப்படின்னு சொல்லி, அது பொங்கல்னு சொல்லாம திராவிட தமிழ்நாட்டு பொங்கல்னு சொன்னா ஒத்துக்குவீங்கல்ல? அவங்க திராவிடத்தில் தமிழ்நாடு ஒரு அங்கம். திராவிடம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல் தானே. பல பாடல்களில் திராவிடம் என்று வருகிறது. அதனால் திராவிட பொங்கல் என்று சொல்வதாலே பிழைன்னு சொல்ல முடியாது. தமிழ் பொங்கல், தமிழ்நாட்டு பொங்கல், இதே சங்கராந்தி என்று பல மாநிலங்களில் கொண்டாடுறாங்கள்ல. கர்நாடகத்தில், ஆந்திராவில், கேரளாவில் சங்கராந்தி என்று கொண்டாடுகிறார்கள். ஆக 5 தென் நாட்டு மாநிலங்களுக்கும் பொதுவான விழா தான். அதனால் விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அவர் முயற்சி வெல்லாது. இந்தியா கூட்டணி தான் வெல்லும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது என் மனசில். ஏன்னா இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி, பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணி. தேர்தலை எப்படி நடத்துவது, தேர்தலில் எப்படி பிரச்சாரம் செய்வது என்பதெல்லாம் பழகிய கூட்டணி. யாரும் போட்டி என்பது தொகுதியை பொறுத்து தான். ஒரு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டி இருக்கலாம். இன்னொரு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டி இருக்கலாம்.
ஆனால் இந்தியா கூட்டணி வெல்லும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வளவு சீட்டு கேட்கலாம்? எவ்வளவு கேட்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் 40 தொகுதி காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் ஒவ்வொரு தேர்தல்லையும் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கறது தான். ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் பதில் சொல்லுவோம். பேச்சுவார்த்தை மூலமாக தலைவர்கள் முடிவு செய்வார்கள். கடைசியில் எத்தனை இடங்கள் என்பது திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் காங்கிரஸ் தலைவரும் முடிவு செய்வார்கள். மற்றவங்கள்லாம் கருத்து சொல்லலாம், ஆனால் முடிவு 2 பேருக்கு இடையே தான் முடிவு. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எந்த அளவு வந்து ஊபியோட கம்பேர் பண்றாங்க? எனக்கு உடன்பாடு கிடையாது. எங்களுடைய தோழர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு தான் கடந்த ஆண்டு அதிகமான வளர்ச்சி என்று கமிஷன், இப்போ நீத்தி ஆயோக்னு பேர் வச்சு தந்திருக்கிறது. அதனால் உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுவதை எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மெத்த படித்தவர்களோடு நான் பொது அரங்கில் எனக்கு ஒன்றும் தகுதி கிடையாது. அதனால் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறேன். ஆலய பிழை மகாத்மா காந்தி பெயரில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சமுதாய நலத்திட்டத்தை நாங்கள் அறிமுகம் செய்தோம். மகாத்மா காந்தி வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காகத்தான் வாழ்ந்தார், போராடினார், சுதந்திரம் பெற்றுத்தந்தார். அவர் பெயரை நீக்கி ஒரு வாயில நுழையாத பேர், யாருக்கும் அது வாயில நுழையாது, ஆங்கில சொற்களை ஏற்றுக்கொள்ள முடியும். இதென்ன இந்தி சொற்களை ஆங்கில எழுத்தில் எழுதுறது? இந்தி சொற்களை ஆங்கிலத்தில் எழுதினா இந்தி மட்டும் தெரிஞ்சவர்களுக்கு படிக்க முடியாது, ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு பொருள் புரியாது. இப்போ யாருக்காக பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி? நான் சவால் விட்டு சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் இங்கே ஜி ராம் ஜி அதனுடைய விளக்கத்தை சொல்ல முடியுமா? நீங்கள் பத்திரிகையில் போடுறீங்க ஜி ராம் ஜின்னு. ஜி ராம் ஜி எந்த இந்தி சொற்களை அது குறிக்கிறதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த ஜி என்ன, ஆர் என்ன, ஏ என்ன, எம் என்ன, ஜி என்ன, யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் பத்திரிகையாளர்கள் தினமும் எழுதுறீங்க, ஆனால் உங்களாலேயே சொல்ல முடியலை. பல எம்பிக்கள் இது என்ன பொருள்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, இந்த திட்டத்தில் பெரிய பிழைகள் இருக்கின்றன. முதல்ல கேரண்டியே கிடையாது, மத்திய அரசு கேரண்டியும் கிடையாது, மாநில அரசு கேரண்டியும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஊதியத்துக்கு மத்திய அரசே முழு பொறுப்பு, பொருள்களுக்கு மத்திய அரசு 90% பொறுப்பு, மாநில அரசு 10% பொறுப்பு. இப்போ ஊதியத்துக்கும் பொருளுக்கும் மொத்த செலவில் 40% மாநில அரசுகள்னா, மாநில அரசுகளில் ஏற்கனவே நிதி ஆதாரங்கள் குறைந்த மாநிலங்கள் தான் இந்தியாவின் எல்லா மாநிலங்களும். அதனால் இந்த 40% மாநில அரசின் பொறுப்புன்னா எந்த மாநிலத்திலையும் முழுமையாக இது நிறைவேறாது. மூன்றாவது, எங்கள் திட்டம் டிமாண்ட் ட்ரிவன், வேலை கேட்டால் வேலை கொடுக்க வேண்டும்.
இவர்கள் திட்டம் சப்ளை ட்ரிவன். வேலை கொடுத்தால்தான் வேலை கேட்க முடியும். மத்திய அரசு தான் ஒரு மாநிலத்தில் எந்த மாவட்டங்களில் எந்த ஒன்றியங்களில் செயல்படுத்துவது என்று தீர்மானிக்குமா. மத்திய அரசு அதை அறிக்கையை வெளியிடாட்டி இந்த திட்டமே நிறைவேறாது. இப்போ தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இருக்கு. மத்திய அரசு எல்லா மாவட்டங்களையும் குறிப்பிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த சட்டத்திலேயே இருக்கு. 3 மாவட்டத்தில் தான் செயல்படும். என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி ஆளும் அனைத்து மாநிலங்களும் அனைத்து மாவட்டங்களும் அறிவிக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் ஒப்புக்கு 1 மாவட்டம் 2 மாவட்டம் அறிவிக்கப்படும். கடைசியில் வேடிக்கையிலையும் வேடிக்கை, சராசரியாக பாரதிய ஜனதா கட்சி அரசு அதுக்கு முந்தைய காலத்தில் கூட சராசரியாக 50 நாட்கள் தான் வேலை தந்திருக்காங்க. ஒரு வருஷத்தில் 51 நாள் ஆச்சு, ஒரு வருஷத்தில் 52 நாள் ஆச்சு. இப்போ 100 கொடுக்க வழி இல்லை. 125. ஏன் 125ல் நிறுத்திட்டீங்க? 365 சொல்ல வேண்டியதானே. 125 சொன்னாலும் ஒன்று தான், 125 சொன்னாலும் ஒன்று தான். இதெல்லாம் இந்த திட்டத்தை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பேச்சை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இந்த திட்டத்தை நான் ஒழிக்க மாட்டேன். என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால், இந்த திட்டம் தொடர்ந்து இருக்கணும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய படுதோல்விக்கு நினைவு சின்னமாக இந்த திட்டம் இருக்கும். A monument to UPA's failures அப்படின்னு சொன்னார். அவரால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று எங்களுக்கும் தெரியும், ஏழை எளிய மக்களுக்கும் தெரியும். 12 கோடி மக்கள் இந்த திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க. அதில் 8.6 கோடி மக்கள் ஜாப் கார்டு வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஆண்டுகள் 7 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஒரு ஆண்டு 5 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், இது மழமழன்று சரியும். இந்த திட்டத்தை அவர்கள் ஒழித்து புதிய திட்டத்தை அறிமுகம் செய்ததை நாங்கள் கடுமையாக காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது. மத்திய காங்கிரஸ் காரிய கமிட்டியில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். சமீப காலமாக பெரியார் கடுமையாக தமிழகத்தில் விமர்சிக்கப்படுகிறார். நாம் தமிழர் கட்சியினர் பாரதியாரோட பெரியாரை விமர்சனம் செய்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. பெரியார் சில கருத்துக்களை சொல்லி இருக்கலாம், அது ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் பெரியார் ஏற்படுத்திய புரட்சி காலத்துக்கும் அழிக்க முடியாது, சரித்திர புரட்சி. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதாவை ஜனாதிபதியும் காக்க வச்சு இப்போ திருப்பி அனுப்பிங்க சார் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு. இதுக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பல மாநிலங்களில் பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை அரசு தான் நியமிக்கிறது. இங்கே ஆளுநர் நியமிப்பார்னு பழைய சட்டம். இதை போன்ற ஆளுநர்கள் வருவார்கள் என்று சட்டத்தை இயற்றியவர்கள் கற்பனை செய்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அரசு நியமிக்கும். அரசு பணம், அரசு நிலம், அரசு கட்டிடம், ஆசிரியர்களை அரசு ஒப்புதலோடு தான் நியமிக்கணும். எல்லாமே அரசுனா ஏன் துணைவேந்தரை மட்டும் ஆளுநர் நியமிக்கணும்? துணைவேந்தரை அரசு நியமிக்கப்படாதா? மத்திய அரசு பல மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மத்திய அரசு தானே நியமிக்கிறது. ஆக மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு மாநில அரசு ஏன் துணைவேந்தரை நியமிக்கக்கூடாது? இதற்கு பதிலே கிடையாது. ஆளுநரும் பதில் சொல்லலை, குடியரசுத் தலைவரும் பதில் சொல்லலை.
எல்லாமே மாநில அரசுடைய பொறுப்பு. நிலம், கட்டடம், சம்பளம், நியமனம் எல்லாருமே மாநில அரசுக்கு பொறுப்பு. ஆனால் துணைவேந்தரை மட்டும் ஆளுநர் நியமிப்பாரா? காலத்துக்கு ஏற்ப சட்டங்களை மாற்றுவது என்பது இயல்பு தான். தமிழகத்தில் வந்து இப்போ வந்து அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், பல்வேறு அரசு வேலை பார்க்குறவங்க போராட்டம் நடத்துறாங்க. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சு தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. சென்னை நகரமே வந்து ரொம்ப பெரிய இல்ல நீங்க போய் நீங்களே போராட்டத்தில் சேர்ந்துருவீங்க போல இருக்கு. இல்ல அது உண்மைதானே சார்? தயவு செய்து கேள்வி கேட்டுட்டா பதில் கேளுங்க, அவ்வளவுதான். இப்ப நான் பத்திரிகையில பார்த்த வரைக்கும் பெரிய பிரச்சனை ஓய்வூதிய பிரச்சனை. அதில் ஓல்டு பென்ஷன் சிஸ்டம், நியூ பென்ஷன் சிஸ்டம் என்று 2 சிஸ்டங்கள் இருக்கின்றன. நியூ பென்ஷன் சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம், ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்துக்கு முறைக்கு திரும்பி போகணும்னு சொல்கிறாங்க. இதே கோரிக்கை நியூ பென்ஷன் சிஸ்டத்தை அறிமுகம் செய்தது வாஜ்பாய் அரசு. பின்னாடி வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நியூ பென்ஷன் சிஸ்டத்தை தொடர்ந்தது. அப்புறம் மத்திய அரசு ஊழியர்கள் போராடிய போது டிவி சோமநாதன் இன்று கேபினட் செக்ரட்டரியாக இருக்கவர் தலைமையில் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு ஒரு குழுவை நியமித்தது. அவர் எல்லா தரப்பையும் கேட்டு அவருடைய குழு பரிந்துரை செய்தது. நியூ பென்ஷன் சிஸ்டம் வேணும்னா நியூ பென்ஷன் சிஸ்டத்திலே இருங்க, ஆனால் ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்துக்கு பதிலாக யூனிஃபைட் பென்ஷன் சிஸ்டம் UPI என்ற ஒரு முறையை பரிந்துரைத்தார். அதை நரேந்திர மோடி அரசு ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அமல் படுகிறது. நியூ பென்ஷன் சிஸ்டத்தில் இருக்க விரும்பவர்கள் இருக்கலாம், ஆனால் நியூ பென்ஷன் சிஸ்டம் வேண்டாம்னு சொல்றவர்கள் UPI ஒருங்கிணைந்த பென்ஷன் சிஸ்டத்துக்கு போகலாம்னு கடந்த சில மாதங்களாக 8 மாதம்னு நினைக்கிறேன் நரேந்திர மோடி அரசு அவர்கள் அமல் செய்து வருகிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரியின் தலைமையில் ககன் சிங் பேதி அவர் தலைமையில் ஒரு குழு அமைத்து நேற்று தான் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பத்திரிகையில் பல ஹேஷியங்கள் வருது. அந்த அறிக்கை வரட்டும், அந்த அறிக்கையில் அரசனுடைய முடிவு வரட்டும். ஆனால் என்னுடைய கணிப்பு என்னன்னா, மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு இன்று அமல் செய்கிற திட்டத்தை, புதிய திட்டத்தை ஒட்டித்தான் தமிழ்நாடு அரசு அறிக்கை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், நான் ஊகிக்கிறேன், எனக்கு தெரியாது, பார்க்கலாம். இந்தியா கூட்டணி எத்தனை இடங்களை பிடிக்கும்? யாரு? தமிழ்நாட்டிலையா? 234க்கு மேலே போக முடியாதுல்ல. உச்சவரம்பு 234 தானே. திமுகவோட தேர்தல் அறிக்கை எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி நான் சொல்ல முடியும்? திமுக விரும்புறீங்க, எப்பயுமே நீங்க தான் திமுக தேர்தல் அறிக்கை ஹீரோம்பீங்க. யாரு? நீங்க திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் ஹீரோ அப்படிம்பீங்க. அது அறிக்கைக்கு பிறகு, அறிக்கைக்கு முன்னாடி எப்படி சொல்றது? அப்படி நினைக்கிறீங்க? அது வரட்டும், அறிக்கை வரட்டும், அப்புறம் கருத்து சொல்றேன். இல்லையே, அறிக்கை குழுவே நியமிக்கலையே. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அறிக்கை குழுவை நியமிப்பதாக சொன்னார். நல்லதுன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். கரூர் விசாரணையில் இருக்கு, விசாரணை அறிக்கை வரட்டும். நீதிபதியை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் பல்லாண்டுகளாக ஒரு பழக்கம் இருந்து வந்திருக்கிறது.
அது ஹிந்து பத்திரிகையில் ஒரு 8 நாள் 10 நாளுக்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த செய்தியை கூட வந்திருக்கு. அதனால் என்னுடைய கருத்து என்னன்னா, எந்த பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து ஒரு வழிபாடு நிலையத்தில் இருக்கோ அந்த பழக்க வழக்கங்களை யாரும் மாற்ற முயற்சிக்க கூடாது. தொன்று தொற்று என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ அந்த பழக்க வழக்கத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சமீப காலமாக வந்து தமிழகத்தில் வந்து சிறுவர்கள் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து ஒரு தவறு செய்யும்போது அதை வந்து வீடியோவாக எடுத்து ரீல்ஸாக வெளியிடுறாங்க. அந்த சிறுவர்கள் இந்த மாதிரி போகிறதுக்கான காரணம் எப்படி சார்? செல்ஃபோன் உபயோகப்படுத்துறது தவறாக ரொம்ப இதெல்லாம் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? சட்டம் ஒழுங்கு கையாளாமல் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து திருத்தணியில் கையாளாமல் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? கடுமையான 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமா, இது இந்த ரீல்ஸ் எடுத்து வெளியிடுறவங்கள மீது? அந்த மாதிரி 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வரணும். அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமில்லை. ஆஸ்திரேலியாவில் செய்திருக்காங்கன்னா அதை ஒரு ஆஸ்திரேலியா மக்கள் தொகை என்ன, நம்முடைய மக்கள் தொகை என்ன, அதை நடைமுறைக்கு ஒவ்விய சட்டங்களைத்தான் கொண்டு வர முடியும். சட்டத்தை போட்டாலே அந்த சட்டத்தின்படி 140 கோடி பேரும் நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால் அது அரசு முடிவெடுக்கட்டும். சட்டம் வந்த பிறகு கருத்து சொல்லுவோம். இப்போ இருக்கிற சட்டம் குறைபாடுன்னு சொல்கிறீங்க, நான் அதை மறுக்கலை. அந்த சட்டத்தை எப்படி திருத்துவது என்பது சட்ட அறிஞர்களும் அரசு தானே முடிவு செய்யணும். சிறப்பு விழா தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதிகாரபூர்வமான நாளை குறித்து அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட வேண்டியது தமிழ்நாடு அரசு அல்லது மாவட்ட செயலாளர் அமைச்சர் பெரியகரப்பன் அவர்கள். நான் அதை சொல்ல இயலாது. ஆனால் கண்டிப்பாக வேளாண் கல்லூரியும் சட்டக்கல்லூரியும் விரைவில் திறக்கப்படும். தேர்தலுக்கு முன்னாடியே திறக்கப்படும். மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு கலைஞர் காலத்தில். சட்டக்கல்லூரியும் வேளாண் கல்லூரியும் வேண்டும் என்று நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினரும் நானும் போய் அமைச்சர்களெல்லாம் சொல்லிட்டு முதலமைச்சரை போய் கேட்டோம். முதல் பட்ஜெட்டிலேயே அறிவித்தார். அதற்காக மீண்டும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எழும்பி இருக்கின்றன. தரமான கட்டிடங்கள்னு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோணுது. நான் மாதம் 1 முறை, மாதம் 2 முறை கூட அந்த கட்டிட வேலை நடக்கும்போது போய் பார்த்துருக்கேன். அந்த 2 கட்டிடங்கள் மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் ஜனவரியிலேயே நடக்கலாம். ஆனால் அதிகாரபூர்வமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். விமான நிலையம் அல்ல, விமான பயிற்சி நிலையம், ட்ரோன் பயிற்சி நிலையம். இதுதான் பிள்ளையார் சுழி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஆரம்பிக்கட்டும். அப்புறம் காலப்போக்கில் போக்குவரத்தை பொறுத்து விமான நிலையம், இப்போ தஞ்சாவூரில் விமான நிலையம் ஆரம்பித்தாங்க, சேலத்தில் விமான நிலையம் ஆரம்பித்தாங்க. விமான போக்குவரத்து நடைபெறலையே. அதனால் அது வேண்டாம்னு சொல்லலை, வேண்டும்னு தான் எங்கள் கருத்து. ஆனால் போக்குவரத்தை பொறுத்து பிறகு பார்க்கலாம். ஆனால் இப்போ பிள்ளையார் சுழி போட்டிருக்காங்கிறதை நான் வரவேற்கிறேன். அது நரேந்திர மோடி அவர்களுக்கும் மறைந்த திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களையும் கேட்க வேண்டிய கேள்வி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாலர் மதிப்பு 40 ரூபான்னு சொன்னாங்க. அது பொருளாதார பிழை, பொருளாதார இமாலய பிழை.
அந்த டாலருக்கு 40 ரூபா வந்தால் இந்திய ஏற்றுமதி முற்றிலும் குலைந்துவிடும். அதனால் இது ரிசர்வ் வங்கி இருக்குது, ரிசர்வ் வங்கிக்கு ஒரு ஆளுநர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு குழு இருக்குது, அவர்கள் தான் இதை சரிசமப்படுத்தணும். நமக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் டெஃபிசிட், ஏற்றுமதி குறைஞ்சு ஏற்றுமதி கூடி ஏற்றுமதி குறைஞ்சு இறக்குமதி குறைஞ்சா ஒரு பற்றாக்குறை இருக்கும். ஒன்றாவது பணவீக்கம். இதை தான் டாலர் ரூபாயுடைய மதிப்பை செய்கிறது. அதெல்லாம் இப்படி பத்திரிகையாளர் பேட்டியில் விவாதிக்க முடியாது. சார், தவைக தலைவர் வந்து புதிய முதலமைச்சரான கனவோட வந்தார். ஆனால் எதிர்கட்சியாக தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் விமர்சகர்லாம் சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து எனக்கு தெரியாது, மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் எங்கள் கூட்டணி தேர்தலில் வெல்லும் என்ற முழு நம்பிக்கை இருக்குது. யார் எதிர்கட்சியாக வந்தால் என்ன? ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருப்பது ஜனநாயகத்துக்கு நல்லது. யார் வேணாலும் எதிர்கட்சியாக வரட்டும். ஆட்சி பங்கு என்பதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி ஆட்சிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் 2 தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. மற்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் மிகைப்படுத்துறீங்க. என் கருத்தையும் மிகைப்படுத்தி போடலாம். என் கருத்து பயனே கிடையாது. 2 தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முடிவெடுப்பது தான் முடிவு. இதில் வேறு கருத்துக்கே இடமே கிடையாது. இல்லை, காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடாக தான் அது வந்து கூட்டணி ஆட்சி தான் விரும்புது அப்படின்றத ஒரு மீட்டிங்கில் வந்து கார்த்திக் பாட்சி பலம் சொல்லியிருக்காங்க. அதோடைய உரிமை கூட, எங்களுடைய உரிமை கூட அதை கேட்பதை எங்களுக்கு உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தனிப்பட்ட மனிதர்கள், தனிப்பட்ட எம்எல்ஏக்கள், தனிப்பட்ட எம்பிக்கள் தங்கள் கருத்தை சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி பேச்சுரிமை அளித்த கட்சி, சுதந்திரமான கட்சி. முடிவுன்னு கேட்டிங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் காங்கிரஸ் தலைவரும் முடிவெடுப்பது தான் முடிவு. கூட்டணிக்கு சலசலப்பு ஏற்படுத்துற மாதிரி காங்கிரஸ் தலைவர்களே பல மாநிலங்களில் கருத்துக்கள் சொல்றாங்க சார். இந்த பாருங்க, அதை பேசுகிறதே மேலிடம் சொன்னாங்க. எல்லாரும் கருத்து சுதந்திரம். இது என்ன சர்வாதிகார நாடா? யாரும் வாயை திறக்கப்படாது. இப்போ நீங்கள் உங்களை கேட்குறேன், சீனா அல்லது இன்னொரு சர்வாதிகார நாடுடைய குடியுரிமையை தர்றோம், பங்களா தர்றோம், கார் தர்றோம்னா போவீங்களா? நீங்கள் ஏன் போக மாட்டீங்க? மாளிகை இருக்குது, 4 வேளை சாப்பாடு போடுறோம், வேலையே பார்க்க வேண்டாம், சொகுசாக இருங்கனையா போவீங்களா? அதுதான் தனி மனிதனுடைய பேச்சுரிமை வேறு, கட்சியினுடைய முடிவு வேறு. ரெண்டையும் குழப்பாதீங்க. ரெண்டையும் குழப்பறதுனால தான் இந்த குழப்பமே வருது. திருமாவளவன் சொல்லியிருக்காரு, அதாவது எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் வேணும், எங்களுக்கு கூட்டணி. அவர் திருமாவளவனை கேட்கணும். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவரை கேளுங்க. நீங்க 2 கட்சி தலைவர் சேர்ந்து முடிவெடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. எங்க கட்சியை பற்றி தான் நான் பேச முடியும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட்டணிக்கு தலைவர், காங்கிரஸ் கட்சி அது ஒரு அங்கம், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இருக்கிறார். 2 தலைவர்களும் எடுக்கும் முடிவு தான் எங்களுடைய முடிவு. கடந்த 5 ஆண்டுகளில் காரைக்குடி தொகுதியோட வளர்ச்சி உங்களது பார்வையில் எப்படி? நீங்களே பாருங்க, காரைக்குடி தொகுதியில் வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு பாருங்க, பார்த்து சொல்லுங்க. நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறாரோ அந்த தொகுதியுடைய வேட்பாளர் ஒரு அறிக்கை தருவார், இல்லை ஒரு தேர்தல் அறிக்கை தருவார். இல்லை இப்போ காரைக்குடி தொகுதியில் எங்கள் வேட்பாளர் இருந்தார்னா அந்த வேட்பாளர் தேர்தல் அறிக்கை தருவார். அந்த தேர்தல் அறிக்கையில் வளர்ச்சியெல்லாம் பட்டியலிடுவோம். எந்த தொகுதியிலையும் எங்கள் வேட்பாளர் இருந்தால் நாங்கள் பட்டியலிடுவோம். நீ காரைக்குடி தேர்தல் அறிக்கை யார் வெளியிட்டாலும் சரி, நீண்ட பட்டியலை வெளியிடுவோம். நிறைய முறை சட்டமன்றத்தில் சார் பேசுகிறாங்க. யாரு? சட்டசபையில் அண்ணன் பேசியிருக்கிறாங்க. சொல்லுங்க. அடுத்தது அதிகமான இடங்களை திமுக நீங்க கேட்கறது அளவுக்கு காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை உயர்த்தி
இந்த பாருங்க, இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவரும் முடிவெடுப்பாங்க. நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்வதாக பயனே கிடையாது. சார், திருமயத்தில் வந்து திருமய பெல் கம்பெனியில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சதுனால இப்போ வந்து ஆட்குறைப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியலையே, எனக்கு செய்தி இல்லை, எனக்கு அந்த மாதிரி செய்தி இல்லை. எல்லாரும் காங்கிரஸ்ல தான் இருக்காங்க. பல பிரிவுகள் இருக்கதா எனக்கு தெரியல. நான் போகிற இடத்துல எல்லாம் எல்லாரும் தான் கூடுறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு வந்து போதிய அளவு திமுக தரப்புல வந்து ஆதரவு கொடுக்கப்படங்கிற ஒரு உதாரணம். அதெல்லாம் கிடையாது. 25 இடங்கள் கொடுத்தார்கள், 18 வெற்றி பெற்றோம், 72% ஸ்ட்ரைக் ரேட். ஆக எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தாங்க. திராவிட முன்னேற்றக் கழகம், விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தாங்க.